அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு ஔவையார் ஒரு வரி சொல்கிறாங்க. இப்போது இந்த செல்ஃபோன் 15,000 ரூபா என்கிட்ட இருக்கிறது. 1,50,000 ரூபா, 2 லட்சம் ரூபா, 3 லட்சம் ரூபாய்க்கு செல்ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனை வாங்குறதுக்கு என் மூத்த பையனை கூப்பிட்டுட்டு தான் நான் போனேன். அவன் எடுத்து காமிச்சது அந்த 2,50,000 லட்சம் ரூபா ஃபோன் எடுத்து இது வாங்கலாம்ல அப்படின்னா, நான் சொன்ன பதில், நீ நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு நீ வாங்கு. என்னால் 2,50,000 லட்சம் ரூபா எதில் போட முடியாது? ஒரு ஃபோனில் போட முடியாதுப்பா. நான் ஒரு பென்ஷன் வாங்குகிற ஒரு ஆசிரியர் தொழிலில் இருந்தவன். இல்லை, எனக்கு ஒரு 10 ரூபா 15,000 ரூபாய்க்குள்ளே இருந்தால் சொல்லு, காட்டு அப்படின்னு முடியும். இப்போ இந்த 15,000 ரூபா செல்ஃபோனில் செய்கிறத விட அந்த 2,50,000 லட்சம் ரூபா ஃபோனில் அதிக வசதிகள் இருக்கும், அதிக ஆப்ஸ் இருக்கும். நம்ம பேசாமலே கூட அந்த பக்கம் இருக்கவனுக்கு நம்ம என்ன பேசுகிறோம்னு கூட கேட்கும். ஏன்னா ஃபோன் அவ்வளவு காஸ்ட்லி. நம்ம எடுத்து காதில் வச்சோன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னு அவனுக்கு கேட்க. ஆனால் இந்த ஃபோன் ஒரு வேளை ஒரு கவனக்குறைவுனால தொலைஞ்சு போச்சுன்னு வைங்க, இந்த ஃபோன் பிரச்சனை தான், வருத்தம் தான், இழப்பு தான். ஆனாலும் இன்னொரு ஃபோனு வாங்கிக்கலாம். ஏன்னா 15,000 ரூபா தான். 2,50,000 லட்சம் ரூபா போயிருச்சுன்னு வைங்க. எனக்கு இங்கே பாருங்க, கோடீஸ்வரங்களை பற்றி பேசலை நான். பேசுகிறது கோடீஸ்வரர்களை பற்றி அல்ல. என்னை போல, உங்களைப் போல ஒரு மத்தியதர வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு 2,50,000 லட்சம் ரூபா ஃபோனு தொலைஞ்சு போச்சுன்னா அது பெருத்த நஷ்டம். மறுபடியும் அப்படி ஒரு ஃபோனை வாங்குறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த 2,50,000 லட்சம் ரூபா ஃபோனு தான் மனித பிறவி. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மனுஷ பிறப்புங்கிறது ரொம்ப ரேர், எல்லாருக்கும் கிடைக்காது. அது கிடைச்சதுன்னா எப்படி 2,50,000 லட்சம் ரூபா ஃபோனை கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ, அது மாதிரி அந்த வாழ்க்கையை, அந்த மனித பிறப்பை நம்ம கவனமாக வச்சுக்கணும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது. இந்த மனித பிறப்புங்கிறது பெரிய ரேர் கிஃப்ட், கிடைத்தற்கரிய ஒரு பரிசு. அதை நம்ம ரொம்ப பதனமாக, கவனமாக, அக்கறையோடு பாதுகாத்து அந்த பிறப்பின் மூலமாக உருப்படியாக உலகத்துக்கு ஏதாவது ஒன்றை, ஏதாவது ஒரு நன்மையை செய்ய வேண்டும். அது இந்த மாதிரி மேடையில் பேசுகிறதா இருக்கலாம், இல்லை மார்கழி பெருவிழா மாதிரி 39 ஆண்டுகள் நடத்துகிறதா இருக்கலாம், இல்லை இந்த பேச்சை பிசிறில்லாமல் வீடியோவாக எடுக்கிறதா கூட இருக்கலாம். ஏதாவது ஒன்று செய்யணும். மனித பிறப்பு அரியது என்றால் அந்த பிறப்பின் மூலமாக வரக்கூடிய மனித வாழ்க்கை அரியது. அப்படிதானே? பிறப்பு அரியது என்றால் பிறப்பின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற அந்த மனித வாழ்க்கை அரிதிலும் அரிதானது. இதை வேஸ்ட் ஆக்கக்கூடாது, வீணாக்கக்கூடாது. அதனால தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு சினிமா பாட்டில் பாடினார், மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா, அறிவில் வையடான்னு எழுதலை. இந்த வார்த்தை நல்லா கவனிங்க.
உனக்கு மனித பிறப்பு கிடைச்சிருச்சு, ஆனால் பிறப்பு கிடைத்ததுனாலேயே நீ மனிதனாக வாழ்வாய் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. மனுஷ உருவத்தில் இருக்கிறவன்லாம் மனுஷனாவா வாழ்ந்துட்டுருக்கான்? ஏங்க, நாய் உருவத்தில் இருக்குது, நாய் வாழ்க்கை தான் வாழுது. நாய் அது என்ன உருவமோ அந்த உருவத்துக்கான குணம், அந்த உருவத்துக்கான வாழ்க்கை தான் மிருகத்திட்ட இருக்கு. ஆனால் மனுஷனுக்கு மட்டும் என்ன பிரச்சனை? உருவம் மனுஷனாக இருக்கான், ஆனால் என்ன வாழ்க்கை வாழ்கிறான்னு கண்டுபிடிக்க முடியல. சில ஆஃபீஸில் மேனேஜரை பார்க்க போனோம்னா வெளியில் நிற்கிற பியூன் சொல்லுவான் தெரியுமா, சார் ஒரு அரை மணி நேரம் கழித்து உள்ளே போங்க சார், மேனேஜர் போன ஜென்மத்தில் இருக்கிறாரு. மேனேஜர் போன ஜென்மத்தில் இருக்கிறாருன்னு என்னடா, நாயாக இருந்தாருன்னு அர்த்தம். இப்போ உள்ளே போனீங்கன்னா லொல்லுன்னு மேலே விழுந்து பிடுங்கிடுவார். உள்ளே இருக்கிறது யார்? மேனேஜர் யார்? என்ன உருவத்தில் இருக்கிறார்? என்ன உருவத்தில் இருக்கிறார்? மனுஷ உருவத்தில் தான் இருக்கிறார், ஆனால் மனுஷ குணம் இல்லை. அப்படி நாய், பூனை, கழுதை, புலி, சிங்கம், கரடி ஏதாவது மாறுதலாக இருந்திருக்கா? நீங்கள் மனுஷனை சொல்லையில் தான் பசுத்தோல் போர்த்திய புலின்னு சொல்கிறீங்க, ஆனால் எந்த புலியும் பசுத்தோல் போர்த்திக்கிறது கிடையாது. புலினா வன்முறை தான், புலினா வன்முறை தான், பசுனா சாது தான். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? புரியுதுங்களா? புலினா அந்த உருவத்தை பார்த்த உடனே பயம், ஓடிடுவோம். பசு அப்படின்னா கோமாதா, தடவி கொடுப்போம். புரியுதுங்களா? புலினா புலி தான், உருவத்துக்கு தகுந்த குணம்தான். பசுனா பசு தான், பசு உருவத்துக்கு தகுந்த குணம் தான். நமக்கு மட்டும்தான். அதனால எந்த நாயையும் பார்த்து நீலாம் ஒரு நாயான்னு கேட்கறதில்ல. எங்கேயாவது கேட்டுருக்கீங்களா பெரியவர்களே? உங்கள் தெருவில் கிடக்கிற நாயை பார்த்து சீ நீ எல்லாம் ஒரு நாயா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கேட்டிங்கன்னா லொல்லுன்னு பிடிங்கிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நாய் தான் அது நிரூபிக்குது. நீலாம் ஒரு நாயா, நீலாம் ஒரு கழுதியா, நீலாம் ஒரு கள்ளப்பருந்தான்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான். ஆனால் நம்மளை தான், ஆறறிவு படைத்த மனிதனைத்தான் என்ன கேட்டுறான்? என்ன டேய் நீலாம் ஒரு மனுஷனாடா கேட்குறானா இல்லையா? நீலாம் ஒரு மனுஷனாடா. ஏண்டா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டா நீ மனுஷனா? இந்த சில அரசியல்வாதிகள் நாங்கள்லாம் இந்த வெளிநாடுகளுக்கு ஃப்ளைட்டில் போகையில், இல்லை சென்னை கோயம்புத்தூருக்கு எங்கள் ஊர்லேருந்து ட்ரெயினில் வரையில் இந்த எம்எல்ஏ எம்பிக்கள் சில பேர் வருவாங்க. அந்த நான் போகிற ட்ரெயின்லேயே பிரயாணம், அப்படி வெள்ளை வெள்ளேர்னு சட்டை, வேட்டி பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையே. நானும் என்னென்னமோ செஞ்சு துவைச்சி பார்க்குறேன், அவ்வளோ வெள்ளை வர மாட்டேங்குது. அவ்வளோ பளிச்சுன்னு வர்றாங்க, பளிச்சுன்னு வர்றாங்க. பின்னாடியே 10 பேர் ஓடி வர்றாங்க. அதில் சாமானிய மனுஷன் ட்ரெயினுக்கு போய்கிட்டு இருக்க மனுஷனை வன்முறையாக தள்ளி விடுறாங்க. எதுக்காகமா? எம்எல்ஏ வர்றாரு, வந்தால் வந்துட்டு போகிறாரு. அவர் போகையில் குறுக்க நான் போயிடக்கூடாதான். ஒரு தடவை ஒரு எம்பி வரையில் என்னையை பிடிச்சி ஒருத்தன் தள்ளி விட்டு, நான் பேராசிரியரியா என்னையை போய் இப்படி தள்ளுறியன்னு, வர்றது எம்பியா தள்ளியா அப்படின்ட்டான். பேராசிரியராவது புண்ணாக்காவது, வர்றது எம்பி. பேராசிரியர்னா எல்லாம் தெரிஞ்சவன், எம்பினா எதுவும் தெரியாதவன். அவன் வரையில் நீ என்னையா கூடால? எல்லாம் மனுஷ உருவத்தில் இருக்கான். வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை. தாசில்தார் நல்ல பேண்ட்டு, நல்ல சட்டை. ஆனால் லஞ்சம் வாங்காமல் கையெழுத்து போட மாட்டேங்கிறார். புரியுதுங்களா? 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா